கேக்கு. நம்ம வளையல தேங்காய் விழுந்தது போல சவுண்ட் கேக்குது. இன்னைக்கு அது கிடைச்சுதான் பா. இவ இந்த நேரத்துல எவனை பார்க்க போயிட்டு இருக்கியா சில்லாட்டா? அண்ணி எங்க போறியா? தீபாவளி என வளையல தேங்காய் விழுந்தது போல சவுண்ட் கேட்டு அதான் பார்க்க போறேன். ஏன்னா மாப்பிள்ளைய வீட்டுல இல்ல, சிறையா இருக்குது, ஒத்த இருக்க. நானும் முன்ன வரட்டா? அப்ப நாரீங்க வா போ நம்ம சரி சரி வா வா. சீவாளை என்ன செய்யன்னு தெரியல. தலையில உள்ள தேங்காய் எனக்கு யாரு ஒரு ஒரு மயிரும் தெரியாம நடக்கு. டெய்லி 10-15 தேங்காய் தொழிச்சியா அண்ணி? ஒரு தேங்காய் போய் கேட்டா தர மாட்டா. வரட்ட 10-15 தேங்காய் தொழிச்சியாலோ? எனக்கு வளையல கூட நான் இப்படி எடுத்தது இல்லை. கேட்டேன் நான் என்னைக்காவது இருந்தாலும் மாட்டாம இருப்பாளோ? கண்டிப்பா மாட்டாளோ? அண்ணே என்னைக்கு இந்த விலைக்கு வந்தாலும் இந்த சரக்கு தான் எனக்கு கண்ணில் மாட்டோம். இதைதான் கொண்டு வீட்டுல கொண்டு வச்சா கொண்டுட்டு ஏறிட்டு விட்டு மயனி குட்டியே அந்த வலைக்குள்ள ஏதோ ஒரு பையத்து தாடி வர மாதிரி இருக்குல்ல. இங்க வா இங்க வா இங்க வா. மாப்பிள்ளைய போல இருக்குல்ல அது? என்ன மாப்பிள்ளைய போல இல்ல அண்ணி, என்ன மாப்பிள்ளையதான். என்ன தேடி என்னதான் வரணுமோ அவியா? என்ன வயிறும் பாப்போம். இவ்வளவு தெங்கு வளர்த்துட்டது எப்படியோ நமக்கு லாபமா போச்சு. வீட்டுல பொண்டாட்டி 50 ரூபா தேங்காய் வேண்ட தாரதும் நம்ம இங்க வந்து பறக்கிறதான் தான் டெய்லியும் பரிபாடி. முருகப்பெருமானே